மயிரிழையில் தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இன்றைக்கி கோமதி செஞ்சாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த சக்திவேல் முத்துவேல் குடும்பத்தில் முத்துவேல் இன்னமும் வந்து அவாய்ட் பண்ணிட்டே இருக்கார் குமார் என்ன பேசினாலும் சரி. அதனால் வந்து இப்போ என் பையனை ரொம்ப அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சக்திவேல் பேச, அவன் செஞ்ச காரியத்தை ஒரு தரையில் தூக்கி வச்சு கொஞ்சம் வான்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது, எல்லாம் உங்கள் பிள்ளை மேலே தான் உங்களுக்கு பாசம்னு சொல்லும் பொழுது, அவனை இனிமேல் ஒழுங்காக இருக்க சொல்லி, இல்லைனா அவன் ஜெயிலுக்கு தான் போவான், அவனை ஒழுங்காக இருந்தால் அவனுக்கு ஒன்று கல்யாணத்தை நானே நடத்தி வைப்பேன், அவ்வளோதான், எனக்கு எல்லா பிள்ளையும் ஒன்று தான் அப்படின்ட்டு சக்திவேல் போயிடுறாரு. இதுக்கு நடுவில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தங்கமயிலுக்கு ப்ளீட்ஸ் எடுத்து விடணும்னு சொல்லிட்டு ப்ளீட்ஸ் எடுத்து விடுறதுக்காக வந்தால் வேணுன்னே வந்து மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து எனக்கு தான் ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு அப்படிங்க, நான் உனக்கு நல்லதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஏன்னா அவாய்ட் பண்ணுறதுக்காக சொல்லலையே அப்படின்னு. இல்லை அன்றைக்கி நம்ம வெளில போகும்போதே உனக்கு ஃபோன்லாம் வந்துச்சு தனியாங்கிறாங்க. ஆனால் ஃபோன் பண்ணி இவங்க வந்து ஆக்சுவலாக செந்தில்கிட்ட தான் பேசினாங்க. ஸோ சரி ஓகே அப்படின்னு இவங்க ப்ளீட்ஸ் எடுத்துவிட, அப்போ கோமதி அங்கே வந்துட்டு ஒன்று என்ன நீ எதுக்கு காலில் விடுறேங்கிறாங்க. காலில் விடுறேன் நான் ப்ளீட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு பேசி சிரிச்சிட்டு இருக்கும் பொழுது கரெக்டாக வந்து நீங்கள் எதுக்கு அவ்வளோ பதட்டமாகவே இருக்கீங்க, ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு நாங்கள் வீட்டுக்கு தெரியாமல் பண்ணதுக்கு எங்கள் மேரேஜுக்கே நாங்கள் பயந்தோம், மீனாக்கா கூட பரவாயில்ல, என் மேரேஜுக்கு அப்போலாம் அவ்வளோ விஷயம் நடந்துச்சு, நான் பதட்டம் இல்லாமல் தான் இருந்தேன் அப்படின்னு வந்து இவங்க சொல்ல, ராஜி சொல்ல, நீ பதட்டம் இல்லாமல் இருந்தியா, நான் தான் இருந்தேன் என் கூடவே, நீ எப்படி நடுங்கிட்டு இருந்த அப்படின்னு கோமதி சொல்லிட்டாங்க. ஒய்யோன்னு இந்த பக்கம் ராஜியும் மீனாவும் ஷாக்காக, தங்கமயிலனா இதெல்லாம் யோசிக்காமல் அவங்க ஆதார் கார்டு பிரச்சனையே யோசிச்சுட்டு இருக்கறனால கவனிக்கல, நல்ல வேலை கவனிக்கலன்னு இவங்க நிம்மதியாயிடுறாங்க. அதுக்கப்புறமா நேராக கிளம்பி அங்கே போனதுலேருந்து பயந்துகிட்டே இருக்காங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ தங்கமயில் மாட்டிப்போமோன்ட்டு. இதுக்கு நல்ல இப்போ வந்துருவாங்க, எல்லாம் உண்மை தெரிஞ்சிருக்கோம் இப்போ அப்படி இப்படின்னு யோசிக்க, ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு யார் எடுக்க போகிறா அப்படின்னா வந்து நான் போகிறேன் நீ போகிறாங்க, கடைசியில் பழனிவேல் நான் போய் எடுத்துறேன்னு போயிடுறாரு. வரும்போது வந்து அவர் ஏதோ சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டே வந்தோடனே ஷாக் ஆகிட்டாங்க இவங்க. பார்த்தா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இந்த ஸ்கூலில் தான் நீ படிச்சியா, அந்த ஸ்கூலில் ஒரு பொண்ணு எனக்கு நல்லா தெரியும், நெடுன்னு இருப்பா, மல்லிகான்னு பேர், கனகாம்பரம் வச்சிருப்பான்லான்னு சொல்ல, அட கடவுளை இதானான்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. நீ எந்த வருஷம் படித்து முடிச்ச அப்படின்னு வேற கேட்குறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு எப்போ படிச்சு அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஐயோ அதெல்லாம் மாமா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலான்னு உள்ளார கூட்டு போய் எப்படியோ கையெழுத்தை போட்டு எல்லாம் முடிச்சாச்சு. கடைசி நிமிஷத்தை திருப்பி ஒரு ஷாக் தர மாதிரி ஆதார் கார்டு அவங்க அம்மா கிட்ட கொடுத்து வைக்கலான்னு இவங்க தங்கமயில் கொடுக்கும்போது கார்டு கீழே விழுந்துருது. அதை கதிர் எடுத்து பார்த்துறாரு. ஆனால் சிரிச்சிட்டே தான் கொடுக்குறாரு. இப்போதைக்கு தப்பிச்சிட்டோம் அப்படின்னு வந்து மயில் இப்போ நிம்மதி ஆகிட்டாங்க. இருந்தாலும் கூட அவங்களுக்கு பெரிய ஆப் ஒன்று காத்துட்டு இருக்கு. அந்த ஹோட்டல் புக்கிங்கை வச்சு ஒரு ஆப் காத்துட்டு இருக்கிறது இனிமேல் தான் அவங்களுக்கு தெரிய வரப்போகுது. எப்படி போகுது சீரியல் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.